நடிகை த்ரிஷா அவர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் தான் இவங்க. தமிழ் சினிமாவையும் தாண்டி தமிழ், தெலுங்கு, மலையாளம் இது மாதிரி லாங்குவேஜஸ்லையும் படங்களை எடுத்துன்னு இப்போ நடிச்சிட்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே டவுனாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நேரத்தில் இவங்க கை கொடுத்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன்னியின் செல்வன். ஸோ இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதி விஜயோட லியோ இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களோட மார்க்கெட் இன்னும் பீக்குக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதையும் தாண்டி நம்ம தல அஜ்குமாரோட விடாமுயற்சி இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. தெலுங்கு சினிமாவில் தெரிஞ்சு இவங்களோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் தான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னமும் அதிகபட்சமான பட வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இதையும் தாண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட சம்பளத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த படங்களுக்கெல்லாம் 10லேருந்து 12 கோடி வரைக்கும் சம்பளம் ஆகிட்டு இருந்த இவங்க இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட சக்ஸஸை பொறுத்து கிட்டத்தட்ட 15 கோடி வரைக்கும் சம்பளம் உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஒருவேளை அந்த படங்களில் இவங்களோட கேரக்டர் அந்தளவுக்கு முக்கியமான கேரக்டராக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அந்த மாதிரி சம்பளத்தை கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இவங்க சொன்ன மாதிரி 13லேருந்து 15 கோடி கிட்ட சம்பளம் ஒரு படத்துக்கு வாங்கிட்டாங்கன்னா தென்னிந்திய சினிமாவிலே அதிகபட்சமாக ஒரு படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கின ஒரே நடிகை இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பேச்சு அடிபட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.